ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி பெப்பர் கிராப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு மசாலா ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக காரசாரமாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெப்பர் கிராப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நிறையா கிரேவி வேணும், அதனால் வெங்காயம் நிறையா போட்டால் தான், வெங்காயம் தக்காளி எல்லாம் நிறையா போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். 4 வெங்காயம் போட்டிருக்கேன். 4 வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேல பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அகலமான ஒரு சட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். தக்காளி ஒரு 3 தக்காளி கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கூழாட்ட வதங்கினதுக்கு அப்புறமேல இந்த மசாலா பவுடர்லாம் போடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இதை 3ஐயும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ நம்ம பிளாக் பெப்பர் வீட்டில் நார்மலாக பொடிச்சு வச்சுருக்கிறது, அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதனால தான் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட சோயா சாஸ், நான் லைட் சோயா சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். பட் டார்க் சோயா சாஸ்னால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டு நம்ம இந்த மசாலாவோட சேர்த்திக்கலாம். நல்லா சேர்த்தி கலந்து அந்த நண்டு கூட மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தளவுக்கு பொறுமையாக கலக்கி விட்டுருங்க. நல்லா பொறுமையாக கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நண்டு சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. வெந்ததுக்கு அப்புறமேலு அந்த மசாலா எவ்வளோ திக்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறமேலு நான் இப்போ திறந்து பார்த்தா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கருவேப்பிலையெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துருங்க. நல்ல காரமாக அந்த மாதிரி பெப்பர் போட்டு நல்ல காரமாக இருக்கும். அதனால் இந்த கொஞ்சமாக போட்டாலும் சாதத்துக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பெரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். நண்டு எப்போவுமே கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. கண்டிப்பாக இதே ரெசிப்பியை இந்த மெத்தட்லேயே இப்படியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளானதும் கூட. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.